ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல பேர் டோபமோரி. இது 4.5 hours டொரண்டோலேருந்து ட்ரைவ் பண்ணால் ரொம்ப அழகான ஒரு பேரடைஸ் என்று தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லேக் ஹுரென்னோட சம்மந்தப்பட்டது. ரொம்ப டீப் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர். ஸோ இது வந்து கீழே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு படகு ஒன்று மூழ்கி இருக்கு. ஸோ இது இந்த கப்பல் முந்தி வந்து போர்கள் மூலமாக அப்படியே மூழ்கப்பட்டு அப்படியே இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இதை பார்வையிடுவதற்காக சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஃபேரி ரைட் மாதிரி போய் அதில் பார்ப்பாங்க. ஸோ அந்த ரைட் மூலமாக போய் அந்த கப்பலை பார்க்கலாம். அது வந்து கிளாஸ் ஃபேரி ரைடும் இருக்கு. அப்போ அப்படின்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிற அந்த கப்பல் மூழ்கின கப்பலை பார்க்கலாம். இது 1867 இருந்து இந்த கப்பல் மூழ்கி இருக்குது. சரி, எக்ஸாக்ட்லி லைக் டைட்டானிக் கப்பல் மாதிரி தான். பிறகு அதுக்கு பக்கத்தில் வந்து குகைகளோட அடங்கிய அழகான ஒரு ஏரிகள் அடங்கிய குளிக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கு. இது வந்து அண்டர் வாட்டர். ஸோ இது வந்து நான் கூகுளில் தான் பிக்சர் எடுத்தேன் நான். ஸோ ஆனால் இங்கே கூடுதலாக நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. பட் ஆனால் சரியான கோல்டஸ்ட் வாட்டர். ஏன்னா இது லேக் ஹுரென் என்றபடியால் டீப் அண்ட் லார்ஜஸ்ட் லேக். ஸோ அதனால் வந்து நேரம் எடுக்கும் அது வந்து வார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் குளிர். இப்போ நிறைய பேர் வந்து பார்வையிடுவதற்கு தான் வருவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே ஸ்னோக்லிங் மற்றது ஸ்கூபா அந்த மாதிரி போகிறது. ஆனால் இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ அதில் நீங்கள் கனநாள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மோட்டலோ புக் பண்ணி அங்கேயே தங்கியிருந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர் வந்து மெக்சிகோ, கியூபா என்று போவாங்க. கியூபா வந்து ரொம்பவும் அழகான கிளியர் வாட்டர். ஸோ எக்ஸாக்ட்லி சேம் அந்த கிளியர் வாட்டரை நீங்கள் இந்த டோபமோரி என்ற அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஏனெண்டா அந்த வாட்டரை எப்போவுமே அவங்க கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் என்று தான் சொல்லுவாங்க. அந்த வாட்டர் நீங்கள் வந்து அந்த ஃபேரி ட்ரைவில் நீங்கள் பயணிக்கும் போது நீங்களே அவதானிப்பீங்க எவ்வளவு அழகான ஒரு கிளியரான சுத்தமான தண்ணி என்பதை. ஸோ கட்டாயம் இந்த சம்மரில் நீங்கள் என்ஜாய் பண்ணணுமெண்டா இந்த டோபமோரிக்கு ஒருக்கா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் நீங்கள் ஹோட்டல் எடுத்து இருக்கணும் என்று இல்லை, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு கூட வரலாம். உண்மையான ரொம்ப வடிவான ஒரு பிளேஸ் ஒன்று. இதை நான் வந்து பேரடைஸ் என்று தான் சொல்லுவேன். ஏனெண்டா அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு ரம்மியம், ஒரு மன அமைதி கிடைச்சது. கூடுதலாக நீங்கள் வந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்கு போகலாம். ஆனால் தண்ணி அப்போவும் குளிராக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரை. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.